பஞ்சகாவிய விளக்கு செஞ்சு விளக்கேற்ற போகிறேன். சாணம் எடுத்துகிட்டு வந்து அதை காய வச்சு மிக்சியில் அரைச்சிட்டேன். அரைச்சதை இப்போ இதில் ஒரு இது அரிசிக்காக வாங்கினது இந்த இது சல்லடை. அதில் ஒரு தடவை அப்படியே இதை சலிச்சு எடுத்துக்குவோம். நிறையா போட்டதுனால சரியாக சீக்கிரம் வர மாட்டேது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சலிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செஞ்சால் சீக்கிரம் ஆகிடும் போல். திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுலேருந்து இன்னும் வீட்டில் நான் விளக்கு ஏற்றலை. அகர்பத்தி மட்டும்தான் ஏற்றிட்டுருக்கேன். பஞ்சகாவிய விளக்கு என் கையால் செஞ்சு முருகருக்கு ஏற்றுறதுக்காக இருக்கேன். நல்லா மாவாக வந்துருச்சு பாருங்கள். நல்லா மாவாக வந்துருச்சு. இந்த மிக்சியில் தான் அரைச்சேன். இந்த மிக்சி எனக்கு எங்கள் அம்மாவும் அப்பாவும் அந்தமான் வந்தப்போ அவங்க கையில் வாங்கி கொடுத்த மிக்சி. இது வாங்கி 23 வருஷம் ஆச்சு. என் வீட்டுக்காரர் எனக்கு புது மிக்சி வாங்கி கொடுத்துட்டாரு. அதில் தான் இப்போ நான் சமைச்சிட்ருக்கேன். இதை எனக்கு யாருக்கும் கொடுக்க மனசில்லை. எங்கள் அப்பா அம்மா வாங்கி கொடுத்ததுனால அதை அப்படியே வச்சுருந்தேன். எனக்கு இன்றைக்கி இது யூஸ் ஆகுது. இந்த மிக்சி நல்லா வேலை பார்க்குது. இதோட காற்று அவ்வளோ ஒரு நல்ல புத்துணர்ச்சியை தர்றது மாதிரி இருக்குது. இதோட காற்று இதை இன்னொரு தடவை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை சலிச்சு எடுத்ததை சலிச்சு எடுத்த இதை இன்னொரு தடவை போட்டு அரைச்சி எடுத்தால் நல்லா நைஸாக கிடைக்கும். நல்லா
வாவ், தூபம் போடாமலேயே செம சூப்பராக இருக்குது. கடவுள் இயற்கையாக நம்மளுக்கு இவ்வளோவே கொடுத்துருக்கும் போது செயற்கையான விளக்கெல்லாம் எதுக்கு? அருமையாக இருக்குது. இதை செய்யும்போதே மனசுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கிறது. இந்த பஞ்சகாவிய விளக்கு ஏற்றுறது ஒரு யாகம் செஞ்சதுக்கு எவ்வளோ பலனோ அந்த பலன் கிடைக்குமா. செழிச்சாச்சு. இதை இன்னொரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் காற்ற பாருங்க, செமையாக இருக்குது. போதும், இதை செடிக்கு போட்டுடலாம். இதை செடிக்கு போட்டுடலாம். சரி, நல்லா மாவை அரைச்சி எடுத்தாச்சு. அப்போ தான் விளக்கு செய்யும்போது நம்மளுக்கு பிசிறு இல்லாமல் நல்லா வரும். பாருங்கள், கடையில் போய் கோமியம் வாங்கிட்டு வந்தேன். கோமியம் இது வந்து பசு கோமியம். பசு கோமியம். இது வந்து பசு நெய். இது வந்து பசு தயிர். பசுவோட தயிர். இது வந்து பசுவோட பால், மில்க்கு. இந்த பாத்திரத்தில் பசு மில்கை ஊற்றிக்கிறேன். புது பாத்திரம். இது எல்லாமே சாமிக்கு புழங்குற தாம்பழம்தான். பசும்பால், தயிர்.
இதுவும் நான் சாமிக்கு புழங்குற பாக்ஸு தான். இதில் பசுவோட தயிர் எடுத்துக்கிட்டேன். பசும்பால், தயிர், நெய், பசும்பால், தயிர், நெய், கோமியம், விளக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். விளக்கு எல்லா சைஸ்லேயும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இவ்வளோதான் அந்த விளக்கு இருந்துச்சு சைஸ். இதை விட பெருசு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம சின்ன விளக்குலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சின்ன விளக்கை வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, விளக்கு மேலே ஒரு பாலித்தீன் கவரை வச்சுக்கணும். பாலித்தீன் கவருக்கு நம்ம புக்குக்கு கவர் பண்ணுவோம் பாருங்கள், அது வந்து நல்ல மெலிசாக இருக்கும். அதை எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்துக்க போகிறேன். இது வந்து விளக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கவர். அதனால் இந்த கவரை எடுத்திருக்கேன் விளக்கு போடுறதுக்கு. இப்போ இதில் கோமியம் தேவையான அளவு, கொஞ்சோண்டு கோமியம் தேவையான அளவு போட்டுக்க வேண்டியதான். அப்புறம் கீ, அதுக்கப்புறம் தயிர், பால். இப்போ நான் வந்து இதை பிசைஞ்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு கெட்டியாக வரணும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் சேர்த்துக்க போகிறேன். ஓரளவுக்கு புட்டு மாவு மாதிரி வந்துருச்சு. இன்னும் ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தோம்னா கரெக்டாக வந்துடும். புட்டு பதத்துக்கு வந்துருச்சு. நல்லா வருது. மனம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? நல்லா இருக்கு மனம், செமையாக இருக்குது.
ஆனால் தண்ணியெலாம் சேர்த்துடக்கூடாது. தண்ணி மட்டும் சேர்க்கக்கூடாது. போட்டு விலைக்கு ஏற்றி பார்ப்போம் வீட்டில் என்ன வைப்ரேஷன் இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். கோமியம் தான் நிறையா போட்டுக்கணும். தயிர் பாலும் நிறையா போட்டுக்கணும். அதுக்கு பல மடங்கு நல்லா வர்றதுன்னா கோமியம் நிறையா சேர்த்துக்கணும். சூப்பர். இது ஃபஸ்ட் டைமா? இது மாதிரி நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது எவ்வளோ அளவு போடணும், எந்த அளவில் நமக்கு பதம் சரியாக வரும் அப்படின்றது தெரிஞ்சு போயிடும். நல்லா வருதா? பிடிச்சா வந்துருமா? வந்துடும். இதை நான் அப்படியே ஒரு தடவை மிக்சியில் போட்டு எடுக்க போகிறேன். கையில் கலந்தேன் நல்லா, இருந்தாலும் மிக்சியில் ஒரு தடவை போட்டு கலந்து எடுத்து போட போகிறேன். நல்லா தான் இருக்குது. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது மிக்ஸி. இப்போ பத்திரப்படுத்தி வச்சது. இங்கிட்டு உள்ளதையும் ஒரு தடவை போட்டு எடுத்துக்கலாம்.
நல்லா கலந்தாச்சு. கையில் கலந்ததை விட இந்த மிக்சியில் கலந்தது நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக நல்லா கலந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், விளக்கு வச்சு இந்த விளக்கை வச்சு இந்த விளக்கு மேலே கட் பண்ணி வச்சு இந்த பாலித்தீன் கவரை வச்சுருவோம். இந்த பாலித்தீன் கவரை விளக்கு மேலே இந்த பாலித்தீன் கவரை வச்சுட்டு என்னென்னா இது மேலே இந்த சின்ன விளக்கு எடுத்து வைக்கணும். இது மேலே இந்த சின்ன விளக்கு எடுத்து இப்படி இது நேராக அப்படி வச்சு அப்படி கையில் ஒரு ஹல்காவாக அப்படியே ஒரு அழுத்து, அவ்வளோதான். அழுத்திட்டு ஓரத்தில் இருக்க இதெல்லாம் எடுத்துட வேண்டியதுதான். ஓரத்தில் இருக்க இதெல்லாம் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு சூப்பராக விளக்கு கிடச்சிரும். ட்ரை பண்ணுறது தானே, ஃபஸ்ட் டைம் தானே, பண்ணி பார்ப்போம். சூப்பராக வந்திருக்கு. நான் ஒன்று பண்ணிட்டேன் தெரியுமா, இப்படி பண்ணக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு விளக்கு மேலே பாலித்தீன் கவர் வச்சிட்டோமா, இதுக்கு மேலே இதை எடுத்து இந்த அதை கலவை எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே விளக்கு வைக்கக்கூடாது. இதுக்கு மேலே இன்னொரு பாலித்தீன் கவரை எடுத்து வைக்கணும். இன்னொரு பாலித்தீன் கவரை எடுத்து அந்த சாண கலவைக்கு மேலே இன்னொரு பாலித்தீன் கவரை எடுத்து வைக்கணும். இன்னொரு பாலித்தீன் கவரை எடுத்து வச்சுட்டு இன்னொரு விளக்கு எடுத்து அது மேலே வைக்கணும். அந்த விளக்கோட இந்த தீபம் ஏற்றுற இடமும் இதுவும் ஒரே பக்கமாக இருக்கணும். மேலே வச்சு இப்போ அழுத்தணும். இந்த விளக்கை நல்லா உள்ளே அழுத்தணும். உள்ளே போய் உட்கார்ற அளவுக்கு விளக்கை அழுத்தணும். அழுத்தியாச்சா? இப்போ இந்த விளக்கை எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாலித்தீன் கவரை இப்போ மேலே உள்ள இந்த பாலித்தீன் கவரை எடுத்துருவோம். எடுத்துட்டோமா? வரலையே, திரும்ப ட்ரை பண்ணுவோம். ஒரு வழியாக ஒரு விளக்கு செஞ்சாச்சு. எப்படி செஞ்சேன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ விளக்கு வச்சுட்டேன்னா, கீழே விளக்கு வச்சுட்டேன்னா அதுக்கு மேலே இந்த பாலித்தீன் கவரை வச்சுட்டேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த சாண கலவையை எடுத்து இது மேலே வச்சுட்டேன். வச்சுட்டு இப்போ இது மேலே இன்னொரு பாலித்தீன் கவரை இது மேலே இந்த கலவை மேலே இன்னொரு பாலித்தீன் கவரை போட்டு அகல் விளக்கு, சின்ன அகல் விளக்கு எடுத்து அந்த திரி ஏற்றுற இடம் ரெண்டும் ஒரே அளவாக ஒரே பக்கமாக வர்ற மாதிரி பார்த்து வச்சுட்டு அப்படியே ஒரு அழுத்து, நல்லா எவ்வளோ அழுத்த முடியுமோ அவ்வளோவுக்கு அழுத்திட்டேன்னா இப்போ அப்படியே இதை சைடில் எடுத்துக்கிட்டு ஷேப்பாக வர்றதுக்கு ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். இதை சுற்றி இருந்த இந்த இதெல்லாம் வந்து ஷேப்புக்கு அழகாக எடுத்துக்கிட்டேன். ஷேப்பாக அழகாக பாருங்கள் லெவல் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த விளக்கு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மேலே இருந்த இந்த பாலித்தீன் கவரை எடுத்துட்டேன். பாருங்கள் அழகாக விளக்கு கிடச்சிருக்கு. நமக்கு கிடச்சிருக்கா விளக்கு? அழகாக கிடச்சிருக்கு பாருங்கள் விளக்கு. அவ்வளோதான். இது மாதிரி எல்லா விளக்கையும் செஞ்சு நல்லா வெயிலில் காய வைக்கணும்.
எத்தனை விளக்கு வருதோ அத்தனை விளக்கு செஞ்சு நல்லா வெயிலில் காய வைக்கணும். நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நெய், பசு நெய்யை ஊற்றி அது மேலே திரியை வச்சு ஏற்றிடணும். ஏற்றிட்டு அது ஃபுல்லாக புஷ்பமாயிரும், ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு விபூதி மாதிரி கிடச்சிரும். அந்த விபூதியை எடுத்து நம்ம நெத்தியில் பூசிக்கலாம். அப்புறம் நம்ம தோட்டத்தில் செடிகளுக்கு கால்படாத இடத்துல அந்த இதை போட்டுறணும். இது மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால இது என்னுடைய ஃபஸ்ட்டு முயற்சி. சூப்பராக வந்திருக்கு. என்னோடய பஞ்சகாவிய விளக்கு அழகாக வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு மிஷின் வாங்கணும், மிஷின்லாம் வச்சு பண்ணாங்க. இது மாதிரி சிம்பிளாக பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு பண்ணேன். அருமையாக வந்திருக்கு. இது இன்னொரு விளக்கு பண்ணுவோமா? விளக்கு வச்சுட்டேன். கீழே விளக்கு வச்சாச்சு. அது மேலே ஒரு பாலித்தீன் கவர் வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த சாண கலவையை எடுத்து அது மேலே வச்சாச்சு. சாண கலவையை எடுத்து வச்சாச்சு. அது மேலே சாண கலவையை எடுத்து வச்சாச்சு. அது மேலே இன்னொரு பாலித்தீன் கவரை போட்டாச்சு. இது மேலே இன்னொரு விளக்கு, சின்ன விளக்கு, அதுக்கு மேலே உள்ள சின்ன விளக்கு. இந்த தீபம் ஏற்றுற மேலே உள்ள தீபம் ஏற்றுற இடமும் கீழே உள்ள இடமும் ஒரே மாதிரி ஒரே இடத்துல வர்றது மாதிரி ஷேப்பை வச்சுக்கிட்டு அப்படியே நல்லா ஒரு அழுத்து, நல்லா அழுத்து, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அழுத்து பஸ் அழுத்திட்டு இந்த மேலே உள்ள விளக்கை எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த மேலே உள்ள விளக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நமக்கு சேவ் பண்ணிக்கணும். கீழே அடியில் உள்ள விளக்குக்கு இதுக்கும் நடுவில் உள்ளதை அந்த சாண கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு ஷேப் பண்ணிக்கணும். இது போல் ஷேப்பாக நல்லா கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு இப்போ இந்த விளக்கை எடுத்தாச்சு. மேலே இருக்க இந்த பாலித்தீன் கவரை எடுத்தாச்சு. நமக்கு அருமையான விளக்கு கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இதை எடுத்து அப்படியே இப்படி எடுத்தோம்னா நமக்கு தனியாக அழகாக வந்துடும். லட்டு போல் வந்துருச்சா? இதை அப்படியே வெயிலில் காய வைக்கணும். அவ்வளோதான். ஆயிடுச்சா? அருமையாக இருக்குது. இதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுக்கணும். நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து விளக்கு ஏற்றணும். நான் விளக்கு ஏற்றும்போது அதை ஒரு வீடியோ போடுறேன், பாருங்கள். பஞ்சகாவிய விளக்கு சூப்பராக பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த விளக்கு ஏற்றினா வீட்டில் அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.